Hi everyone, welcome to day 4 of our 30 days English challenge. In day 3, we learn helping verbs is, am, are. And today we are going to learn pronouns. Pronouns help us avoid repeating names again and again. What is pronoun? Pronoun அப்படிங்கிறது நம்ம நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் தான் pronoun. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரவி இஸ் மை ஃப்ரெண்ட். இதில் ரவி அப்படிங்கிறது நவுன். இந்த நவுனுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன். லைக் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். அப்போது ரவி அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரவி அப்படிங்கிற வேர்டுக்கு இன்ஸ்டீடாக நம்ம ஹீ அப்படிங்கிற நவுனை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹீ அப்படிங்கிறது தான் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா என்னதுன்னா ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே. இதை நம்ம டே 1 கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுனை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வேர்புக்கு முன்னாடி. ஆக்சுவலாக சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இந்த ப்ரொனவுன் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள், ரியா ஈட் ஃபுட். ரியா அப்படிங்கிறது இதில் ஒரு சப்ஜெக்ட். அந்த ரியா அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக அவள், ஷீ அப்படிங்கிற வேர்டு, அதாவது ஷீ அப்படிங்கிற ப்ரொனவுனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஷீ ஈட் ஃபுட். இதில் ஷீ அப்படிங்கிறது ப்ரொனவுன். இப்போ நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படிங்கிறது மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தம். இப்போ எந்தெந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்துச்சுன்னா நம்ம எந்தெந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு பிக்சராக இல்லை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ்லேயே ரியா பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ரியா ரியான்னு 2 டைம் சொல்ல முடியாது. ரியா சாப்பிட்டா, ரியா வந்திருக்கா, ரியா போனோம் அப்படிங்கிற நம்ம திருப்பி திருப்பி ஒரே நேமே சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரொனவுன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் தான் நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்னதுன்னா ரியா அப்படிங்கிறது ஒரு ஷீ. ஷீங்கிற வேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம ரியா வந்திருக்கா, ஷீ இஸ் கோயிங் நவ். இப்போ அவள் போயிட்டுருக்கா. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம ப்ரொனவுன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம பேச போகிற சென்டென்ஸ் ஐ அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம அதில் மீ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ அதே சென்டென்ஸில் யூ அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம யூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஹீ, அதாவது அவன் அப்படிங்கிற ஒருத்தரை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி பேச போகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா ஹிம் தான் யூஸ் பண்ணணும். அவளை பற்றி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் அதே சென்டென்ஸில் அப்படின்னா நம்ம ஹெர் அப்படிங்கிறத நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா யூஸ் பண்ணணும். இட் அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சேம் இட்டே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரி, லைக் எங்களுக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ இதில் 2 பேரும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். 2 பேர் அப்படின்னா மோர் தென், அதாவது வி அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம அந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா வெயிட் ஃபார் அஸ். நம்ம வெயிட் ஃபார் வி அப்படின்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. நம்ம அதுக்கு பதிலாக நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்னன்னு படிக்கிறோம். இப்போ தே அப்படிங்கிறத ஒரு சென்டென்ஸில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தெம் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். கால் தம் திஸ் ஈவினிங். அவங்கள இந்த ஈவினிங் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். கால் தே இந்த ஈவினிங் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு மீனிங் இருக்குதா? இல்லை. அதனால தான் நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். எது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ லைக் ஹர். இதில் ஒரு பொண்ணை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீயோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன, ஹெர். ஸோ நம்ம இந்த சென்டென்ஸில் ஹெர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். செகண்ட் எக்ஸாம்பிள், ஷீ லைக்ஸ் மீ. அவள் என்ன விரும்புகிறா. இப்போ நம்ம ஷீ லைக்ஸ் ஐ அப்படி யூஸ் பண்ணலாமா? தப்பு. ஸோ நம்ம ஐக்கான ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னன்னு படிச்சிருக்கோம். ஐயோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் மீ. ஸோ நம்ம மீ அப்படிங்கிற இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஹீ ஹெல்ப்ஸ் தெம். அவங்களுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறான். ஸோ தேயோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன, தெம். ஸோ இந்த சென்டென்ஸில் தெம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தே ஹெல்ப் ஹிம். அவங்க எல்லாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதில் அவன் அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அவன் அப்படிங்கிறது ஹீயோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன, ஹிம். ஸோ இந்த சென்டென்ஸில் ஹிம் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனோட காமன் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். மீ ஆம் அ டீச்சர். மீ அப்படிங்கிறது ஐயை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆம் அ டீச்சர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ நம்ம ப்ரொனவுன் படிச்சிருக்கோம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, அப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக இருந்தால் நம்ம சப்ஜெக்டில் தான் யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக இருந்தால் நம்ம ஆப்ஜெக்டில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு வேணும். மீ ஆம் அ டீச்சர் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸில் ஒரு மீனிங்கே இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ கால்ஸ் ஐ. இதில் அவ என்ன கூப்பிடுறா.
அப்போ நம்ம என்ன அப்படின்னோடனே ஐ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஐங்கிறது வந்து என்னதுன்னா நம்மளோட சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான். அப்போ நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு என்ன ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரணும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். ஐ அப்படிங்கிறதோட சப்ஜெக்ட் ப்ரொனவுனோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னது? மீ. ஸோ இந்த சென்டென்ஸில் மீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம இங்கிலீஷ் பேசணும். அதுக்காக தான் நம்ம இதை லேர்ன் பண்ணுறோம். ஸோ டே 4ல் நம்ம ப்ரொனவுன்னா என்னென்னு பார்த்தோம். 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. ஒன்று சப்ஜெக்ட் ப்ரொனவுன், இன்னொன்று ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ரெண்டுக்குமே என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதை வெர்பு முன்னாடி யூஸ் பண்ணணும், எதை வெர்பு பின்னாடி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ டே 4க்கான எக்ஸசைஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். 20 சென்டென்ஸ் தமிழில் கொடுப்பேன். நீங்கள் அதை வந்து சிம்பிள் இங்கிலீஷ்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களோட ஸ்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். உங்களோட கம்யூனிகேஷனும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா கிளாஸ்லேயுமே நம்ம கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன் டிப்ஸ் பார்ப்போம், ரீடிங் ப்ராக்டிஸ் பார்ப்போம், ஒகேபுலரி ஆஃப் த டே பார்ப்போம். டே 4ஓட கம்யூனிகேஷன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கிளாஸில் நம்ம ப்ரொனவுன்னா என்ன, சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதை எந்த பிளேஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கம்யூனிகேஷன் டிப்ஸும் நான் அதை தான் கொடுக்க போகிறேன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்போவுமே ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம சென்டென்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் தான் நம்ம சப்ஜெக்ட், செகண்ட் வெர்புன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ங்கிறது எப்போவுமே ஃப்ரண்ட்டில் தான் வரும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படிங்கிறத நம்ம வந்து வெர்புக்கு ஆஃப்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ப்ரொனவுனில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். டே 4ஓட ஒகேபுலரி ஆஃப் த டே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்சன் அப்படிங்கிறது மனிதன். செகண்ட் திங்க் அப்படிங்கிறது பொருள். திங்க் பண்ணுறது கிடையாது, இது ஒரு திங்ஸ் அந்த மாதிரி. தேர்ட் ஒன் ரீப்ளேஸ், இதற்கு பதிலாக இது அப்படிங்கிறத பண்ணுறது தான் ரீப்ளேஸ். ரிப்பீட் அப்படின்னா திரும்ப அகைன் அண்ட் அகைன் பண்ணுறது. ஃபிஃப்த் ஒன் கரெக்ட்னா சரியாக பண்ணுறது, சரியான அப்படிங்கிறது மீனிங். ஸோ டே 4ஓட வெக்காபுலரி ஆஃப் த டே நம்ம பார்த்தாச்சு. டே 4ஓட ரீடிங் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். நம்ம கிளாஸில் லேர்ன் பண்ணுறோமோ அதை தான் அன்றைக்கி நம்ம ரீடிங் ப்ராக்டிஸாக பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நான் அதே தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட், ஹீ ஹெல்ப்ஸ் மீ எவ்ரி டே, ஐ ட்ரஸ்ட் ஹிம், ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் மீ, வி அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். இது எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வச்சு தான் நான் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எல்லாமே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இன்றைக்கி லேர்ன் பண்ண சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வச்சு நீங்களாக சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்களே உங்களோட ரீடிங் ப்ராக்டிஸை இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களோட ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ டே 4 கிளாஸில் நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ கம்யூனிகேஷன் டிப்ஸ் பார்த்தாச்சு அண்ட் ரீடிங் ப்ராக்டிஸ் பார்த்தாச்சு, ஒகேபுலரி ஆஃப் த டேயும் பார்த்தாச்சு. இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மட்டும் தான் பெண்டிங். நீங்கள் எவ்வளோக்குள்ளே எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்குள்ளே நீங்களாகவே ஓன் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களோட 30 டேஸ் கிளாஸில் ஆஃப்டர் தட் தெரியும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதை மட்டும் விட்டுறாதீங்க. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. See you in day 5 class.